Good morning students. We நம்ம physics lab என்ன பார்க்க போறோம் அப்படினா refractive index of a glass plate பார்க்க போறோம். refractive index அப்படினா ஒளிவிலகல் எண் அப்படினு தமிழ்ல சொல்லுவோம். இந்த refractive index அப்படிங்கிறது என்ன அப்படினா light rays ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆகி போகும்போது என்ன ஆகும் அப்படினா அது கொஞ்சமா பெண்ட் ஆகும். சோ அது வந்து எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு அப்படி நம்ம மெஷர் பண்றதா என்ன சொல்றோம் அப்படினா refractive index அப்படினு சொல்லுவோம். சோ the refractive index of glass plate கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படினா mu is equal to sin I by sin R. I அப்படிங்கிறது என்ன அப்படினா angle of incidence னு சொல்லுவோம். R அப்படிங்கிறது என்ன அப்படினா angle of refraction அப்படினு சொல்லுவோம். சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன அப்படினா glass plate. இங்க light rays வந்து air medium வந்து என்ன ஆகுது அப்படினா இந்த glass plate mediumக்கு வந்து travel ஆகி வருது. சோ இங்க உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த air mediumல இருந்து அந்த glass plateல அது வந்து டச் ஆகுது இல்லையா? சோ இந்த angle என்ன சொல்றோம் அப்படினா angle of incidence அப்படினு சொல்றோம். இங்க உள்ள வரக்கூடிய இந்த ரே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போகாம என்ன ஆகும்னா லைட்டா பெண்ட் ஆகி போகுது. சோ இந்த பெண்டிங் தான் வந்து நாம மெஷர் பண்ண போறோம். இது எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு அப்படி நம்ம மெஷர் பண்றதா என்ன அப்படினா refractive index அப்படினு சொல்லுவோம். சோ இந்த refractive index of glass plate வந்து பாத்தீங்க அப்படினா இங்க நாம pin and paper மெத்தட்ல வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறோம். இந்த A4 ஷீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளாஸ் லேபை வந்து வச்சுட்டு அதோடைய அவுட்லைனை வந்து நாம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் லேபுடைய அவுட்லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்லாபுடைய இந்த அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா இதோடைய சென்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மல் லைன் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ சொன்னோம் இல்லையா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 30 டிகிரிக்கு வைக்கிறேன். இது 0ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10, 20, 30. வரைஞ்சிட்டு இந்த நார்மல் லைன் கூட நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்சிடென்ட் ரேயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் P1, P2. இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு இந்த கிளாஸ் லேப் இருக்கு இல்லையா அதை வந்து திரும்பவும் நம்ம ட்ரா பண்ண அந்த அவுட்லைன் மேலேயே வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த P1 பாயிண்ட்டில் வந்து ஒரு பின்னை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். P2ங்கிற பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பின்னை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் லேப் இருக்கு இல்லையா இந்த கிளாஸ் லேப் வழியாக இந்த சைடு இருக்கக்கூடிய பின்னை பார்த்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பின்னுக்கு நேராக இந்த கிளாஸ் லேப் வழியாக நாம் வந்து பின்னை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் லேபில் அந்த சைடு இருக்கிற அந்த 2 பின்னுக்கு நேராக இந்த சைடு இருக்கக்கூடிய 2 பின்னை வந்து நாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 பின்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற மாதிரி தான் நாம் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பின்னை வந்து இந்த சைடு பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் லேபை எடுத்துகிட்டு இந்த 2 பின் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கிளாஸ் லேப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த லைன் கூட வந்து நாம் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் P3 இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா P4. இப்போ இந்த கிளாஸ் லேபுடைய அவுட்லைனில் இந்த லைன் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மல் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த நார்மல் லைன் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டையும் கீழே இருக்கிற இந்த நார்மல் லைனில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டையும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறோம். இந்த இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா இதை வந்து இந்த சைடு கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் ரே கிளாஸ் லேபுக்குள்ளே வரும்போது வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பெண்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ரேக்கும் இந்த நார்மல் லைன் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லைனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரே இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கலக்கூடிய ஆங்கிள் வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ வந்து எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா 30 டிகிரின்னு மார்க் பண்ணோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்டரை வந்து இந்த மாதிரி அந்த நார்மல் லைனுக்கு நேராக, இந்த லைன் வந்து நார்மல் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து அந்த கிளாஸ் லேபில் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஆங்கிள் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 18 டிகிரி கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு 18 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஆர் ஈக்குவல் டு 18 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து எவ்வளோ 30 டிகிரி, ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 டிகிரின்னு கிடச்சிருக்கு. நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சைன் 30 டிகிரி டிவைடட் பை சைன் 18 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சைன் 30 பை சைன் 18 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.61 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு வச்சு அதுக்கு ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு பதிலாக நம்ம 40 டிகிரின்னு வச்சு இன்னொரு ரீடிங் வந்து நாம் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் 30 டிகிரிக்கும் 40 டிகிரிக்கும் நம்ம ரீடிங் எடுத்தோம். அந்த ரீடிங்கில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் இங்கே எழுதியிருக்கேன். அது வந்து நம்ம டெரிவேஷன் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி நான் வைக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.61 கிடைச்சிச்சு. 40 டிகிரி நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் வைக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.52. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.56ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருந்த கிளாஸ் பிளேட்டுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, எவ்வளோனா 1.56 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.